ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம் 11வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அவரே துணையும் கேடகமாய் இருக்கிறார். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து போகும்போது, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் காணப்படும் போது, யாரை நாம் நம்புவது என்று குழப்பமான காலகட்டத்தில் கர்த்தரை நம்பு என்கிற வார்த்தை நமக்கு 3 முறை இந்த சங்கீதத்தில் வருகிறது. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்பு. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள் என்று திட்டவட்டமாக அவரை தவிர வேறே நம்பிக்கை இல்லை என்று அவரையே நம்பி சார்ந்திருக்கும் வண்ணமாக இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது, நம்பிக்கையாய் இருப்பதே நலம். அவரே நமக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார். நாம் தனியே அல்ல, பக்க துணையாக, பாதுகாவலாக, நம்மை பாதுகாக்கிற கேடகமாக தேவன் நம்மோடு இருக்கிறார். இது நமக்கு எத்தனை பெரிய ஸ்லாக்கியம், ஆறுதல். ஒரு முழு தேசம், அதில் உள்ள குடும்பங்கள், அவருக்கு ஊழியம் செய்கிற அவருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற அனைத்து மக்களும் கர்த்தரை நம்பும்போது அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாக இருந்து பாதுகாக்கிறார். நாம் யாரை நம்ப வேண்டும்? நம்மை படைத்த தேவனை, நமக்காக ஜீவனை கொடுத்த இரட்சகரை, பாதுகாப்பாக அரணான கோட்டையாக இருக்கும் தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கூட அவரை நேசித்து அவரை நம்ப வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று யோசபாத் ராஜா யுத்தத்துக்கு சென்ற போர் வீரர்களுக்கு முன்பாக பாடகர் குழுவை அனுப்பி தைரியப்படுத்தினார். கர்த்தரே அவர்களுக்கு துணை நின்று எதிரிகள் தங்களுக்குள்ளே சண்டையிட்டு மடிந்து போகும்படி செய்தார். வெற்றி தேவனுடைய ஜனங்களுக்கே. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். அவரே நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் வர்த்திக்க பண்ணுகிறவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்றும் அவரையே நம்பி சார்ந்திருக்க அழைக்கப்பட்டவர்கள். நானே உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன தேவன் நம்முடைய பலனாக, கேடகமாக, நமக்கு துணையாக இருக்கிறார். நமக்குள் இருக்கிறார். நம்முடைய வலப்பக்கத்தில் இருக்கிறார். நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அவருடைய சமூகம் நமக்கு முன்னே செல்கிறது. அவருடைய கிருபை பின்னே நம்மை காக்கிறது. அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. மேலே இருந்து ஆசீர்வதிக்கிறார், கீழே இருந்து தாங்குகிறார். நம்முடைய துணையாக, கேடகமாக இருக்கிறார். இந்த கர்த்தருடைய பாதுகாப்பை நாம் உணர்ந்து இருக்கிறோமா? ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் உள்ள பரமபிதாவே, நீர் எங்களுக்கு துணையாக, கேடகமாக, எங்களை விடுவிக்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எதிரிகள் எங்களை விழுங்காதபடி நீர் எங்களுக்கு துணையாக இருந்து ஆபத்து மோசங்களுக்கெல்லாம் எங்களை விலக்கி எங்களை பாதுகாத்து எங்கள் பட்சத்தில், எங்கள் பக்கத்தில் எங்களுக்கு துணையாக இருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்தி எங்களை அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.